பத்தி தான் பார்க்க போறோம். அன்னப்பறவை என்ன பண்ணும், பால்ல தண்ணி கலந்து வச்சிங்கன்னா பால் தனியா தண்ணி தனியா, அதாவது பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை மட்டும் வச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம பாட புத்தகத்துல கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அன்னப்பறவை பால் தனியா தண்ணி தனியா பிரிக்குமா என்ன? அதுதான் இல்ல. ஏன்னா அன்னப்பறவை வந்து வாத்து இனத்தை சேர்ந்த மாதிரி தான். வாத்து இனத்தை சேர்ந்த மாதிரினாவே உங்களுக்கு தெரியலையா? வாத்து என்ன பண்ணும், தண்ணி மேல உட்காந்துட்டு தண்ணியில உள்ள சின்ன சின்ன புழு பூச்சிகள் எல்லாம் எடுத்து சாப்பிடும். அத மாதிரி தான் நம்ம அன்னப்பறவையும் புழுக்களையும் பூச்சிகளையும் தான் சாப்பிடும். இந்த விஷயத்தை கேட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னது பொய்யாடா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. பொய்யெல்லாம் கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்றாங்க, பறவையில அன்னம், அன்னம்னா சாப்பாடு. சாப்பாட்டை பால்ல போட்டோம்னா, அதாவது தண்ணி கலந்த பால்ல போட்டோம்னா தண்ணி தனியா பால் தனியா, அதாவது பாலை மட்டும் அன்னம், அதாவது சாப்பாடு உறிஞ்சிடும்னு சொல்றாங்க. அததான் நம்ம முன்னோர்கள் அன்னப்பறவை, அதாவது அன்னம்னா சாப்பாடு, சாப்பாடு வந்து பால் தனியா தண்ணி தனியா பிரிக்குங்கிறதுனாலதான் முன்னோர்கள் அன்னப்பறவை பால்ல தண்ணி ஊத்தி வச்சாலும் பாலை மட்டும் குடிக்கும்ட்டு அந்த காலத்துல புரியாத புதிர் மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியும்.